Hi students, we will talk about 10th CBSE Maths Chapter 2 Polynomial Exercise 2.2 Sum number 2. Find a quadratic polynomial each with the given numbers as the sum and product. Sum product of its 0 respectively. அவனா கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபஸ்ட்டு வந்து சம் 1/4 கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் -1 கொடுத்துருக்காங்க. இது பாலினாமியல் ஈக்குவேஷன்னா x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ x² அப்படியே எழுதணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் 1/4 எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் -1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 4 வந்து டிவிஷனில் டிவைடில் இருக்கிறதுனால எல்லாமே ஈக்குவலாக எல்சிஎம் மாதிரி 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் 4. அப்போ 4x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் x/4 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கூட டிவைட் 4 மைனஸ் 4/4 ஈக்குவல் 0. இது காமனாக டினாமினேட்டரில் காமனாக 4 இருக்கா. 4x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4/4 ஈக்குவல் 0. இந்த 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். இங்கேருந்து தெரியல. இது என்னன்னா டிவைட் 4 காமனாக எடுத்தால் 4x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் 0. இந்த 4 இந்த 0வோட மல்டிப்ளை ஆகும்போது 0 ஆகிடும். அப்போது 4x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஏன்னா 0 × 4 ஈக்குவல் டு 0. எனிதிங் நம்பர் 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0. இதுதான் சப்டிவிஷன் 1. அடுத்தது சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, √2, 1/3. இப்போ இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் 1/3. இது ஃபார்முலான்னா x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 0. இதனுடைய இது அப்படியே தான் வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் √2x ப்ளஸ் 1/3. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 3 இருக்குது. காமனாக 3 எடுத்தால் 3x² மைனஸ் 3√2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. implies that 3x² minus 3√2x plus 1 equal to 0. Second sum. இப்போ third sum பார்க்கலாமா. Subdivision 0,5. இப்போலாம் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 0, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் √5. ஓகே,
சரிங்களா? ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதணும். இது 0 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் √5 ஈக்குவல் டு 0. 0வில் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். இந்த மைனஸ் இதுக்கு ப்ளஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் √5 ஈக்குவல் 0. இதுதான் தேர்ட் சப்டிவிஷன். அதுக்கடுத்த நம்பர் பார்ப்போமா? ஃபோர்த் சப்டிவிஷன். One comma 1. Alpha plus beta equal to 1. Alpha beta equal to 1. Formula x square minus alpha plus beta x plus alpha beta equal to 0. X square alpha beta oda answer 1. X plus 1 equal to 0. அப்போ x square minus x plus 1 equal to 0. Subdivision 4 முடிஞ்சிச்சு. அடுத்தது subdivision 5. 5 நாம் கொடுத்தாங்க minus 1/4 plus 1/4 alpha plus beta equal to 1/4 minus alpha beta equal to 1/4. For equation x square minus alpha plus beta x plus alpha beta equal to 0. x square அப்படி எழுதணும். alpha plus beta ஓட ஆன்சர் minus 1/4. x plus 1/4 equal 0. minus into plus minus நாவும் plus x/4 plus 1/4. இது ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டரில் 4 இருக்குது. அதனால் இது மட்டும் 4 மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 1 இருக்கிறதுனால 4னா மேலே 4. அப்போ 4x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 / 4 equal 0. This implies that 4x² ப்ளஸ் x ப்ளஸ் 1 equal to 0. Subdivision 6. Four comma 1. Alpha plus beta equal to alpha beta equal to 1. Formula x square minus alpha plus beta x plus alpha beta equal to 0. x square minus 4x plus 1 equal to 0. இதோட இந்த சம் முடிஞ்சது. Thank you.